நம்ம exercise 10.2ல 9th question பார்க்கலாம். So in diagram xy and x dash y dash are two parallel tangents to a circle with center O. Okay. So இது இருக்கு முதல்ல xy என்றது ஒரு tangent, அதே மாதிரி x dash y dash என்றது tangent. எதுக்கு ஒரு சர்க்கிளுக்கு ரெண்டு tangent இருக்குன்னு சொல்றாங்க. xy ஒரு tangent, next x dash y dash ஒரு tangent. Okay. And another tangent AB with point of contact C. And another tangent, இங்கே ஒரு tangent இருக்கு. Okay. முதல்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி மேல ஒரு டேஞ்சன்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆனா அது டேஞ்சன்ட். ஓகே, சோ அகைன் கீழே ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. ஓகே, அண்ட் அனதர் டேஞ்சன்ட் ஏபி வித் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சி. இங்க ஒரு டேஞ்சன்ட் இருக்கு, ஏபி ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? சோ இங்க ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. சோ இதுவும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது, எங்க அட் சில மீட் ஆகுது. இன்டர்செக்டிங் xy at a. xy இந்த x பாயிண்ட்டும் y பாயிண்ட்டும் எங்க உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது? ஏல இன்டர்செக்ட் ஆகுது. And x dash y dash at b. So x dash y dash எங்க மீட் ஆகுது? உங்களுக்கு b ல மீட் ஆகுது. So prove that angle AOB equal to 90 degree. So AOB equal to நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? 90 degree ப்ரூவ் பண்ணோம். ஓகே, முதல்ல டயகிராம் கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஓகே, so ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, so first to prove angle AOB equal to 90 degree. ஓகே, ஸோ இதுதான் நம்ம AOB equal to 90 degree தான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போடுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்கனவே இங்க ஓசின்னு இருக்கு, இந்த ஓசியை ஜஸ்ட் ஜாயின் பண்றோம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நமக்கு? ஜாயின் ஓசி. ஓகே, ஸோ இப்போ ப்ரூஃப். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் இங்க POC ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த தனி இந்த மட்டும் POC. ஓகே, சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற ட்ரையாங்கிள் இந்த POA. ஓகே, சோ இந்த பார்ட் மட்டும் எடுக்கிறோம். மேல இருக்கிற பார்ட் பாத்தீங்களா? OPA இந்த பார்ட் எடுக்கிறோம். சோ OPA இந்த பார்ட்டும், நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் OCA அதே சேம் கீழே இருக்கிறது OC அப்படியே மேல ஸ்ட்ரைட்டா இந்த பார்ட். ஓகே, சோ மேல இருக்கிற ட்ரையாங்கிள் OPA இந்த பார்ட் ஒன்னும், நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் OCA இங்க தனியா எடுத்துருக்க பாத்தீங்களா? OCA இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் OPA and triangle OCA. ஓகே, சோ OPA எடுத்தா மட்டும்தான் இது உங்களுக்கு ரைட் ஆங்கிள் வரும். அதே மாதிரி OC எடுத்தாதான் இது ரைட் ஆங்கிள், அதனால OCA எடுக்கணும். ஓகே, சோ இப்போ இது ரெண்டுத்துலயும் பாருங்க, இந்த OPA அண்ட் ட்ரையாங்கிள் OCAலயும் எது உங்களுக்கு காமனா இருக்கு? OAன்றது காமனா இருக்கு. இந்த இஸ் தி சென்டர் பாயிண்ட். அப்படியே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது காமனா இருக்கு? OAன்றது காமனா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அது எழுதிருங்க. சோ OA ஈக்குவல் டு OA என்னது உங்களுக்கு? காமன். நெக்ஸ்ட் OA காமன் முடிஞ்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே இந்த OPAலையும் OCAலையும் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சர்க்கிள் பார்ட். இங்க இருக்கு சர்க்கிள் பார்ட், அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு எங்க இருக்கு சர்க்கிள் பார்ட்? இங்க இருக்கு. ஓகே, சோ இந்த OPAல எது உங்களுக்கு அவுட் சைட்ல சர்க்கிளுக்கு வெளியே இருக்கு? AP அப்படின்றது வெளியே இருக்கு. இதுல உங்களுக்கு எது வெளியே இருக்கு? ACன்றது வெளியே இருக்கு. நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்திருப்போம், theorem 2 circles theorem 2 பார்த்திருப்போம். என்ன theorem 2? tangents drawn from external point to a circle are equal. so இது வந்து A, so இது P, இது Q. அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம்? AP equal to AQ அப்படின்னு theorem 2 circlesல பார்த்திருப்போம். tangents drawn from an external point to a circle are equal அப்படின்னு பார்த்திருப்போம். அதே கான்செப்ட் தான் இப்போ இங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் OPA எடுக்கும் போதும் இன் ட்ரையாங்கிள் OCA எடுக்கும் போதும் எந்த டேஞ்சன்ட் வெளியே இருக்கு? உங்களுக்கு APன்ற டேஞ்சன்ட்டும் ACன்ற டேஞ்சன்ட்டும் வெளியே இருக்கு. ஒரு சர்க்கிளுக்கு வெளியே ரெண்டு டேஞ்சன்ட் வெளியே இருக்கு அப்படின்னா அது ரெண்டும் உங்களுக்கு என்னது? ஈக்குவல். ஸோ AP ஈக்குவல் டு AC. இதனால அப்படின்னா டேஞ்சன்ட் drawn from external point to circle are equal. To circle are equal.
ஓகே ஸோ ஏற்கனவே இந்த தியரம் 2ல பார்த்துருப்போம். ஸோ அந்த தியரம் 2 தான் AP ஈக்குவல் டு ஏசி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஓபிஏலையும் இந்த ட்ரையாங்கிள் ஓசிஏலையும் பார்த்தீங்கன்னா ஓபி ஈக்குவல் டு ஓசி. ஏன் ஓபி ஈக்குவல் டு ஓசி? ஓபின்றதும் ஒரு ரேடியஸா, ஓசின்றதும் ஒரு ரேடியஸா. அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ரேடியஸ் எப்படி இருக்க போகுது? ஃபுல்லாக தான் உங்களுக்கு சேமாக தான் இருக்கு. ஸோ ஓபி ஒரு ரேடியஸ், ஓசி ஒரு ரேடியஸ். ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓசி. அது என்ன உங்களுக்கு? சேம் ரேடியை. ஓகே ஸோ அப்போ 3 சைடு ஈக்குவல் வந்துருச்சு. ஒன்று OA ஈக்குவல் டு OA, AP ஈக்குவல் டு AC, OP ஈக்குவல் டு OC. இது மூணுமே ஈக்குவல் ஆச்சுன்னா பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி படி ஓகே ஸோ பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி நம்ம என்ன எழுதலாம்? ட்ரையாங்கிள் OPA is similar to triangle OCA அப்படின்னு எழுதலாம். ஓகே ஏன்னா 3 சைடு ஈக்குவல் வந்துருச்சு. 3 சைடு ஈக்குவல்னா ட்ரிபிள்ஸ் படி triangle OPA is similar to triangle OCA எழுதலாம். ஓகே if triangle OPA is similar to OCA னா by CPCT இது எப்படி எழுதலாம் நம்ம? angle POA equal to angle COA எழுதலாங்களா? இப்ப இந்த சிபிசிடி அப்படிச்சுன்னா இது எப்படி வேணா நம்ம சைடா மாத்தலாம், எப்படி வேணா ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கன்கரண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிஏ அப்படின்னா இது நம்ம பிஓஏன்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஓசிஏ அப்படின்னா சிஓஏன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் சிபிசிடி எழுத முடியும். ஸோ இப்போ ஆங்கிள் பிஓஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓஏன்னு எழுதலாம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சதுங்களா? நம்ம எடுக்க போற ட்ரையாங்கிள் பிஓஏனும் அடுத்து வந்து ஏசிஓ, இந்த 2 ட்ரையாங்கிள் வச்சு 3 சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டு சிபிசிடி படி ஆங்கிள் பிஓஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓஏன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்துருவோம். எது பாட்டு? இந்த மேலே இருக்கிற ஸ்கொயர் பார்ட்டை மட்டும் எடுத்து 2 ட்ரையாங்கிளா பிரிச்சோம். ஒன்று ஓபிஏனும் இன்னொன்று ஓசிஏன்னு பிரிச்சோம். ஓகே இப்போ கீழே இருக்கிற பார்ட் எடுக்கிறோம். எந்த பாட்டு? இந்த கீழே இருக்கிற பார்ட் ஃபுல்லாக எடுக்கிறோம். அது இப்போ என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள். ஓகே ஸோ இன் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இது கீழே இருக்கிற பார்ட் எடுக்கும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் OQB, இது ஒரு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் OQB அண்ட் ட்ரையாங்கிள் இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? OCB. ஓகே ஸோ OCB. ஓகே ஸோ அண்ட் ட்ரையாங்கிள் OCB. ஓகே ஸோ மேல இருக்கிற பார்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன வந்தது? ஆங்கிள் POA ஈக்குவல் டு COAன்னு வந்தது. அப்ப சிமிலர்லி கீழே இருக்கிற பார்ட் எடுத்தா என்ன வரும் நமக்கு? சிமிலர்லி என்ன வரும்? ஆங்கிள் QOB ஈக்குவல் டு ஆங்கிள் COB அப்படின்னு வருங்களா? கீழே இருக்கிற பார்ட் நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? ட்ரையாங்கிள் OQB அண்ட் ட்ரையாங்கிள் OCB, இந்த 2 ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்மளுக்கு கீழே இதுக்கு எடுத்த பார்ட் மாதிரியே இது 2 எடுக்கும்போது இந்த ஓடுற பார்ட் தான் சென்டர் பார்ட். ஸோ QOB ஈக்குவல் டு COB. சேம் இதுக்கு எடுத்த மாதிரி POA ஈக்குவல் டு CO எடுத்த மாதிரி QOB ஈக்குவல் டு COBன்னு வரும். ஓகே இது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 3மே திருப்பி சால்வ் பண்ணிக்கோங்க. என்னென்னது? ட்ரையாங்கிள் OQB அண்ட் ட்ரையாங்கிள் OCB எடுத்தா நமக்கு எந்த 2 காமனா வரும்? இங்கேயும் OB இருக்கு, இங்கேயும் OB இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் OB ஈக்குவல் டு OB காமன். நெக்ஸ்ட் டேஞ்சன்ட் drawn from external point to a circle ஈக்குவல். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் ஒன்று எடுக்கிறோம், நெக்ஸ்ட் இந்த பார்ட் ஒன்று எடுக்கிறோம். இதுல எது உங்களுக்கு டேஞ்சன்ட் பார்ட் இருக்கு? OQB. OQBல எடுக்கும்போது உங்களுக்கு இது ஒரு QBன்னு வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் OCB எடுக்கும்போது எது உங்களுக்கு டேஞ்சன்ட் வந்துடும்? CBன்றது டேஞ்சன்ட் வந்துடும். ஸோ ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரேடியஸ் எடுக்கும்போது OQவும் OCயும் சேம் ரேடியை. ஓகே OQவும் OCயும் சேம் ரேடியன்னு எடுத்துனா சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். திருப்பி பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி எழுதிட்டு பை CPCT நம்ம என்ன எழுதுவோம்? QOB ஈக்குவல் டு ஆங்கிள் COB. அதனால தான் நான் டைரக்டா சிமிலர்லின்னு போட்டு நீங்க இது மாதிரி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே ஸோ இப்போ ஆங்கிள் QOB ஈக்குவல் டு ஆங்கிள் COB இந்த 2 ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த POQ அப்படின்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஸோ POQ அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா POQ is a diameter இருக்கு பாத்தீங்களா? POQன்றது diameter and அப்படி இருக்கு straight line of a circle.
ஓகே, அப்ப ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் என்ன வரும் உங்களுக்கு? ஆங்கிள் POQ ஈக்குவல் டு எவ்வளோ? 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் POQ ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஆங்கிள் POQ ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் என்னது உங்களுக்கு? 180 டிகிரி. அப்போ ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் 180 டிகிரினா இல்ல நாலு ஆங்கிள் இருக்கு உங்களுக்கு. என்னென்ன ஆங்கிள்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் POA, நெக்ஸ்ட் ஆங்கிள் COA, நெக்ஸ்ட் ஆங்கிள் COB, நெக்ஸ்ட் ஆங்கிள் BOQ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிளோட வந்து உங்களுக்கு வந்து 180 டிகிரி. அதில் ஸ்ட்ரைட் லைன்ல உங்களுக்கு என்னென்ன ஆங்கிள் இருக்கு? ஒன்னு POA, நெக்ஸ்ட் AOC, நெக்ஸ்ட் COB, நெக்ஸ்ட் BOQ. இது எல்லாமே ஆட் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளோ? 180 டிகிரி பிளஸ் ஆங்கிள் BOQ எவ்வளோ உங்களுக்கு? 180 டிகிரி. ஓகே, இது எல்லாமே ஆட் பண்ணி 180 டிகிரின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே இங்க என்ன பார்த்திருக்கோம்? ஆங்கிள் POA ஈக்குவல் டு ஆங்கிள் COA ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிள் QOB ஈக்குவல் டு ஆங்கிள் COB அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆங்கிள் POA ஈக்குவல் டு ஆங்கிள் COA. அப்ப இந்த POக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? COAன்னு எழுதலாம். ஸோ POக்கு பதிலாக திருப்பி ஆங்கிள் COAன்னு எழுதலாம். ஆங்கிள் COA அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பிளஸ் அடுத்து COB அப்படியே இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. பிளஸ் அதே மாதிரி ஆங்கிள் BOQ இல்லாட்டி QOB எல்லாம் ஒண்ணுதான். ஆங்கிள் BOQன்றது QOBன்றது ஒண்ணுதான். அது எப்படி எழுதலாம்? நம்ம ஆங்கிள் COBன்னு எழுதலாம். ஈக்குவல் டு எவ்வளோ? 180 டிகிரி. புரிஞ்சுங்களா இந்த ஸ்டெப்பு? POA அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? COA ஈக்குவல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால COA இருக்கு. திருப்பி அங்கே COA அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். பிளஸ் COB ஏற்கனவே இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கிறேன். BOQ பதில் நமக்கு என்னன்னு தெரியும்? COBன்னு தெரியும். ஸோ BOQ பதில் COBன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ என்னென்ன வருது எனக்கு? 2 ஆங்கிள் COA, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் COA இருக்கு. ஸோ 2 ஆங்கிள் COA பிளஸ் இது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 2 ஆங்கிள் COB ஈக்குவல் டு எவ்வளோ? 180 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரூவ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா AOB ஈக்குவல் டு எவ்வளோ ப்ரூவ் பண்ணணும்? நம்ம 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஓகே, லிசன் பண்ணுங்க. இப்போ இங்கேயும் காமன் 2 காமனா இருக்கு, இதுலயும் 2 காமனா இருக்கு. அப்ப என்ன வந்துடும் உங்களுக்கு? ஆங்கிள் COA பிளஸ் ஆங்கிள் COBன்னு வந்துடும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ? 180 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் COA பிளஸ் ஆங்கிள் COB ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்க மல்டிபிளிகேஷன்ல 2 இருக்கு, இந்த மல்டிபிளிகேஷன் 2 கீழே வந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்? டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஸோ ஆங்கிள் COA பிளஸ் ஆங்கிள் COB ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 2 என்னது உங்களுக்கு? 90 டிகிரி. ஓகே, ஸோ COAவும் நெக்ஸ்ட் COBயும் 90 டிகிரி. இது ஒரு 90 டிகிரி தனியா, நெக்ஸ்ட் தனியா கீழே இருக்கிறது இது ஒரு 90 டிகிரி. அப்போ இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி அப்படின்னா ஸோ டோட்டலா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 90 டிகிரி. இங்க பாருங்க, ஸோ ஆங்கிள் COA இது ஒன்றும், அதே மாதிரி COB ஓகே, இது ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு 90 டிகிரின்றாங்க. இந்த பாட்டு மேல இருக்கிறதும் சேம், இந்த பாட்டு கீழே இருக்கிறதும் 90 டிகிரின்றாங்க. அப்ப இந்த ரெண்டு பாட்டையும் ஆட் பண்றது டோட்டல் லைன் என்னது உங்களுக்கு? AOB அப்படின்றதா ரெண்டு டோட்டல் ஆங்கிள். ஸோ டோட்டல் ஆங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் தனியா மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் என்னது உங்களுக்கு? AOB. அப்ப AOB தான் என்னது உங்களுக்கு? 90 டிகிரி டைரக்டா எழுதலாம். Therefore angle AOB equal to 90 degree. So hence proved. So last step புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So COA plus COB இது ரெண்டும் இருக்கு. மேல இருக்கிற பார்ட் ட்ரையாங்கிள் ஒன்று, கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் ஒன்று. ஸோ இது டோட்டலா ஆட் பண்ணா பெரிய ட்ரையாங்கிள் வரும். அந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் AOB. அந்த AOB equal to தான் 90 degree. Okay, thank you.